பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். இந்த சங்கீதத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் கடினமான காலங்களை தாண்டிய பிறகு எழுதுகிறார். சவுலின் துரத்தல், எதிராளிகளின் சதி, உயிர் அபாயம் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். ஆனாலும் அந்த இருளின் நடுவே கர்த்தர் தான் ஒளியாக இருந்தார் என்று தாவீது சாட்சி சொல்லுவதை கவனிக்க முடியும். அவன் சந்தித்த ஒவ்வொரு பகுதியையும் இருளில் இருந்ததாக அவர் காண்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் என் விளக்கை ஏற்றுவார். பிரைஸ் தி லார்ட். விளக்கு என்பது வழிகாட்டுதல், பாதுகாப்பு, வாழ்க்கை, நாம் தேவன் மேல் வைக்கிறதான நம்பிக்கையை குறிக்கிறது. பழைய காலங்களில் விளக்கு அணைந்தால் வாழ்க்கையே நின்றுவிடும் என்று சொல்லுவார்கள். அதைப்போல தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றும்போது நம்முடைய குழப்பத்திற்கு ஒரு தெளிவு உண்டாகிறது. நம்முடைய பயத்திற்கு ஒரு தைரியம் உண்டாகிறது. நம்முடைய சோர்விற்கு ஒரு புது பலன் கிடைக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அவர் சொல்லுகிறான், என் இருளை வெளிச்சமாக்குவார். இருள் என்பது நம்பிக்கை இழந்த நிலையை குறிக்கிறது. பதிலில்லாத ஜெபம், எதிர்பாராத இழப்பு, பாவ உணர்வு மற்றும் எதிர்காலத்தை குறித்ததான பயம். பிரைஸ் தி லார்ட். இதையெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா இருளை குறிக்கிறது. அவர் சொல்றா, இந்த இருளான பகுதியை தேவன் என்ன செய்வார் அப்படின்னா வெளிச்சமாக மாற்றுவார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை அந்த இருளான பாதைகளிலே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். அந்த இருளை நான் ஒளியாக மாற்றுவேன், வெளிச்சமாக மாற்றுவேன் அப்படிங்கிறார். நல்ல கவனிங்க. இந்த வசனம் நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னா, அநேக நேரத்தில் இந்த இருளான பாதையில் நாம் கடந்து போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? தேவன் போய்விட்டார். நல்ல கவனிங்க. உங்கள் கடினமான சூழ்நிலைகளில் தேவன் உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய நேரத்தில் உங்கள் இருளான பகுதியை வெளிச்சமாய் மாற்றுகிறார். உங்கள் இருளில் இருந்து தாங்க வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க முடியும். நான் இப்படி சொல்லுவேன், வெளிச்சம் வந்த உடனே உங்களுக்கு முழு பாதையும் தெரியாது. ஆனால் நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு உங்களுக்கு வழி உண்டாகும் பாருங்க. அதுதான் விசுவாசம். அநேக நேரத்தில் நம்ம விளக்கை
நாமே ஏற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். இன்னைக்கு நீங்கள் சொல்வது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் இருளில் நீங்கள் வெளிச்சமாயிருங்க. பிரைஸ் எல்லாம் அப்படி சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலேயும் ஒரு பாதையை கர்த்தர் திறந்து கொடுப்பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? தாவீது சொல்லும்போது 2 சாமுவேல் 22:29 கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். நான் சொல்லுவேன், அவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விளக்காய் வைத்து கொள்ளுவீங்க அப்படின்னா உங்கள் இருள் வெளிச்சமாக்கப்படும். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, இந்த காலவேளையில் நீர் எங்கள் விளக்காய் இருக்கிறீர். எங்கள் இருளை வெளிச்சமாக்குங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்குங்க. பாதைகளை, நாங்கள் நடக்கிற வழிகளை வெளிச்சமாக்குங்கப்பா. உம்மை நம்பி நடக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.